மேற்கத்திய நாடுகளுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு சென்றான். உபத்திரவம் பெருகி அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். மறுபக்கத்தில் எழுப்புதல் அதிவேகமாக பரவி கிறிஸ்துவே தேவன் என்று நிறுவன சபைகளின் துவக்கம். அதன் பின்பு கர்த்தருடைய வேதம் தொகுக்கப்பட்டு தேவ கிருபையினாலும் அநேகருடைய உயிர் கிரயத்தினாலும் அது வெளிவந்தது. 15ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் என்பவர் கர்த்தருடைய வேதம் எல்லா தர மக்களுக்கும் சொந்தம் என்று கத்தோலிக்க மத போதனைகளுக்கு எதிர்த்து போராடி யாவருக்கும் அதை உரிமையாக்கி தந்தார். அதன் விளைவே ஆங்கிலிக்கன் மற்றும் லுத்ரன் சபைகளின் துவக்கம். கர்த்தருடைய எழுப்புதலின் மேகம் 18ஆம் நூற்றாண்டில் சார்லஸ் ஃபின்னி, ஜான் வெஸ்லி, ஜெரமின் லாம்பயர், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்பவர்கள் மூலமாக அமெரிக்கா தேசம் எழுப்புதல் அடைந்தது. 19ஆம் நூற்றாண்டில் அந்த எழுப்புதலின் மேகம் வட கொரியாவின் ராபர்ட் ஜெரமின் தாமஸ் என்ற தேவ ஊழியரினால் வந்தடைந்தது. மேலும் இவான்ஸ் ராபர்ட்ஸ் என்பவர் மூலமாய் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல் தீ பற்றி எறிந்தது. இன்றைய பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு வித்திட்டவர் ஆப்பிரிக்கா அமெரிக்கரான ஒற்றை கண் போதகரான வில்லியம் செய்மோர் என்பவர். இவருடைய நீண்ட கால ஜபத்தின் விளைவினாலும் அவருடைய ஊழியத்தின் உண்டான அற்புத அடையாளங்களாலும் வெடித்த எழுப்புதலே அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல். 20ஆம் நூற்றாண்டில் ஸ்காட்லாந்தில் டன்கன் கேம்பல் என்பவர் மூலமாகவும் வட சீனாவில் ஜானத்தன் கோஃபோர்ட் என்பவர் மூலமாகவும் அந்த எழுப்புதலின் மேகம் கொண்டு வரப்பட்டது. ஆப்பிரிக்காவிலும் ரெய்னார்ட் பாங்கே என்பவர் மூலமாகவும் அந்த எழுப்புதல் மேகம் வந்தடைந்தது. தென் கொரியாவில் 1936ஆம் ஆண்டு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து புத்த மதத்தின் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட பால் யாங்கிச்சோ தன் 17வது வயதில் அற்புதமாய் இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டு இன்று உலகிலேயே மிகப்பெரிய சபைகளில் ஒன்றான யோய்டோ ஃபுல் காஸ்பல் சபையை நிறுவி எழுப்புதலை இடைவிடாத ஜபத்தினால் இன்று நம் கண் காண செய்துள்ளார். ஆயிரத்தி 1942ஆம் ஆண்டு நைஜீரியாவில் ஒரு கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் ஏனோ கடிபோய். தன் 18வது வயது வரை கால்களில் செருப்பு கூட வாங்க முடியாத சூழலில் இருந்த இவர் தன் திருமணத்திற்கு பின்பு தேவனுடைய வார்த்தையினால் வல்லமையால் தொடப்பட்டு தன் வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். அவருடைய தாழ்மையினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் தற்போது 120 நாடுகளில் கிட்டத்தட்ட 12,000 சபைகளை நிறுவியுள்ளார். நைஜீரியாவை எழுப்புதலை காண செய்த தேவ மனிதர் என்றே இவரை சொல்லலாம். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தருடைய எழுப்புதல் மேகம் யூரோப், இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய கண்டங்களையும் தேசங்களையும் உலாவி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கொரியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் வழியாய் பிரயாணித்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தடை பண்ணப்பட்ட ஆசிய கண்டத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவரான தோமாவை 1ஆம் நூற்றாண்டில் அனுப்பிய தேவன் தோமாவின் விலை கிரயமாகிய இரத்தத்திற்கு பதிலளிக்கும் வகையில் தற்போது அந்த எழுப்புதலின் மேகத்தை இந்தியாவின் மீது அனுப்பியிருக்கிறார். இவான்ஸ் ராபர்ட்ஸ் என்பவரின் தீராத தாகத்தினாலும் அவரோடு இணைந்த சேத் ஜோஸ்வா என்பவரின் உபவாசத்தின் மூலமாகவும் எங்களை உடைத்து உருவாக்கும் என்ற கதறுதலின் ஜெபத்தினாலும் உண்டானது வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல். கடைசி நாட்களில் கர்த்தருடைய எழுப்புதலின் தொடக்கம் தென் இந்தியாவிலிருந்து புறப்படும் என்று உரைக்கப்பட்ட அநேக தீர்க்கதரிசிகளுடைய வாக்கின்படி ஆந்திராவில், கேரளாவில், தமிழகத்தில் எழுப்புதல் ஆவி ஊற்றப்பட்டு அநேக ஊழியங்கள் எழுப்புதலுக்காக பிரத்யேக ஜபங்களை ஏறெடுக்க ஆரம்பித்துள்ளனர். அந்த எழுப்புதலின் மேகம் தற்போது தமிழகத்தின் மேல் நிழலிட்டு நம் தூத்துக்குடியின் மேலும் வந்திருக்கிறது. இந்த மேகம் தமிழகத்தின் மேல் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் நீங்களாக இங்கு வரவில்லை, அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஜீவானந்தம் அவர்கள் என்னை கைவிட
ஆபிரகாம் ராஜபாண்டி அவர்கள் முழு இரவு ஜபங்களும், திருப்பத்தூர் உபவாச ஜபங்களும், தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களின் பாடல்களும், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் இல்லையா? ஆமென். கைவிடாதவ எப்படி எனக்கு அற்புதம் நடக்கும்? எழுப்புதல் இந்தியாவில் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். டி மோகன் அவர்கள் தைரியமா ஆண்டவருடைய நாமத்தை பற்றி சொல்லி, அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் தீர்மானத்திலே உறுதியாயிரு. என்ன வந்தாலும் நீக்கப் போகிறேன், என்ன வந்தாலும் பட்டயமே ஆனாலும், அல்லேலூயா, என் பிள்ளைகளை கொள்ளை கொடுப்பதற்கு நேரிட்டாலும் ஆண்டவரை வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டத்தை தேவன் இந்த நாளில் தேடுகிறார். யமில் ஜெபசிங் அவர்கள், சாம் கமலேஷ் அவர்கள், பேட்ரிக் ஜோஷுவா அவர்கள், சாம் ஜபதுரை அவர்கள், தேவ தூதனே இந்த ஜெபத்தை கேட்டு கீழே இறங்கி வந்து விட்டான். விசேஷமாக தமிழகத்தில் பல ஆண்டுகளாக எழுப்புதலின் மேல் தாகம் கொண்டு தேவ ஆவியானவரின் சித்தத்திற்கு இணங்க பல திட்டங்களை ஏற்படுத்தி 12 மணி நேர உபவாஸ் ஜபம் என்ற ஜபத்தை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் நடத்தி பாவத்தை கண்டித்து ஜனங்களுக்காய் பாரப்பட்டு மன்றாடுகிற நம் தமிழகத்தில் எழுப்புதலை வித்திட்டவர் நம் அன்பு தகவல் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களுடன் இணைந்து அப்போஸ்தலரின் ஐக்கியம் தற்பொழுது எழுப்புதலுக்காய் விரைந்தோடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தரும் எழுப்புதலை இறுக பிடித்துக்கொள். வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. எலியா எங்கே?